ரொட்டேஷனல் மோஷன் டாபிக்ல மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் கான்செப்ட்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. தி டார்க் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் F equal to minus 6i cap acting at a point R bar is equal to 4j cap about origin will be dash. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு டார்க் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ டார்க்குக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப்னு வரும். இங்க ஆர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 4j கொடுத்துருக்காங்க. 4j கிராஸ் எஃப் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா -6i கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஜே கிராஸ் ஐ, நமக்கு ஜே கிராஸ் ஐ வந்து என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா -kன்னு தெரியும் இல்லைங்களா. இப்போ வந்து 4 × 6 வந்து ஒரு -24. அடுத்து வந்து நமக்கு இது ஒரு என்ன வருது பாருங்க, ஜே கிராஸ் ஐ வந்து ஒரு -k. ஸோ தட் நமக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க, -24 × -k வந்து 24k அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24k கேப், அதாவது ஜெட் டைரக்ஷன்ல பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல டார்க் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் அப்படி எடுத்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் 20 நியூட்டன். இது ஃபோர்ஸ் உடைய மேக்னிட் 20 நியூட்டன் ஆக்டிங் along a positive x direction at point 3 meter, 0, 0 about the point 0, 2, 0 in Newton meter is dash. அப்படின்னா நமக்கு கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து கவனிங்க, 20 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் 20 நியூட்டன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால 20i கேப் அப்படின்னு போட்டுங்க. அடுத்து வந்து ஆர் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் அட் ஏ பாயிண்ட் வந்து நல்லா பாருங்க, 3 மீட்டர் இங்க இருக்குங்களா, 3 மீட்டர், 0, 0 இருக்கு. இங்க 0, 2 மீட்டர், 2 மீட்டர் இருக்கு. அப்போ ஆர் பார் இஸ் ஈக்குவல் டு R2 பார் மைனஸ் R1 பார் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ R2 பார்ன்றது எது எழுதலாம்னா, R2 பார்ன்றது செகண்ட் இங்க இருக்கிறது சரிங்களா. அது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0i plus 2j plus 0k. R1 பார் எவ்வளவு பார்த்தீங்கன்னா R1 பார் வந்து 3i plus 0j plus 0kன்னு வருது. ஓகேங்களா. இதை சப்ராக்ட் பண்ணுங்க, அப்போ R பார் கிடைக்கும். அப்போ R2 பார் மைனஸ் R பார்னு போடுங்க, என்ன வருது பாருங்க, -3i சரிங்களா. R2ல இருந்து R1 கழிங்க, -2i plus 2j plus 0kன்னு இருக்கும். 0kவை விட்டுருவோம். இப்போ இதுதான் R பார். இப்போ நமக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றதான் டார்க், தட் இஸ் ஈக்குவல் டு R கிராஸ் எஃப். R கிராஸ் எஃப்னு எடுத்துக்கணும். R வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -3i plus 2j கொடுத்துருக்காங்க. அடுத்து எஃப் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்பா, எஃப் வந்து 20i கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு i கிராஸ் i 0 தெரியும், j கிராஸ் i வந்து -kன்னு தெரியும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் i கிராஸ் i பண்ணும்போது அது 0ன்னு வந்துடுது, பிளஸ் அடுத்து j கிராஸ் i பண்ணும்போது -k வருது சரிங்களா. அப்போ 2 இன்ட்டு இந்த 20 போடும்போது 40. ஸோ 40 இன்ட்டு -k கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா -40k. இங்கே நமக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, மேக்னிடியூட் மட்டும் கேட்டிருக்காங்க. அதனால மேக்னிடியூட் மட்டும் தான் இந்த 40 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ தட் 40 நியூட்டன் மீட்டர், யூனிட் ஆஃப் டார்க் வந்து நியூட்டன் மீட்டர் வரும். ஸோ ஆன்சர் 40 நியூட்டன் மீட்டர் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி டார்க் ஆஃப் ஃபோர்ஸ் F is equal to -3i plus j plus 5k acting on a point R bar is equal to 7i plus 3j plus k about origin will be இப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு டார்க்குக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R கிராஸ் எஃப். ஓகேங்களா. ஜென்ரலாகவே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைன்னா டிட்டர்மினன்ட் மெத்தட்ல பண்ணலாம். i j k அப்படின்னு போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் R பாரே போட்டுங்க. R வந்து j i காம்பனன்ட் 7, j காம்பனன்ட் 3, k காம்பனன்ட் 1. அடுத்து எஃப்க்கு வந்து ஃபோர்ஸ் வந்து i காம்பனன்ட் -3, j காம்பனன்ட் 1, k காம்பனன்ட் 5 அப்படின்னு போட்டுங்க. ஏன்னா இங்க வந்து பாருங்க இந்த ஃபோர்ஸ் இது கொடுத்துருக்காங்க, இது R கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் R எடுத்துட்டு அடுத்து ஃபோர்ஸ் போட்டுட்டோம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், i இன்ட்டு i கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டு 3 × 5 என்ன வரும் பாருங்க, 15 சரிங்களா. 15 இது 1 × 1 -1 அப்படின்னு போட்டுங்க. இது டிட்டர்மினன்ட் மெத்தட். மைனஸ் போட்டு j போட்டுட்டு என்ன பண்ணலாம், j உடைய ரோ காலம் விட்டுட்டு 7 × 5 என்ன வரும் பாருங்க, 35 கரெக்டுங்களா. 35 மைனஸ் ஆஃப் -3 × 1 +3ன்னு வருது. அடுத்து பிளஸ் k கேப்னு போட்டுட்டு இந்த k ஓட ரோ காலம் விட்டுட்டு 7 × 1 7ன்னு போட்டுட்டு அடுத்து -3 × 3 -9 பிளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் +9 அப்படின்னு நமக்கு வந்துருது. இப்போ என்ன வருது பாருங்க, 14i கரெக்டுங்களா. அது 14i. அடுத்து இங்க 38j -38j. அடுத்து இங்க 7 + 9 16k. ஸோ 16k. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு டார்க்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆன்சர் எந்த ஆன்சர் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. தி டார்க் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பாயிண்ட். இதுக்கு முந்தின கொஸ்டின் தான், அப்படியே அதே கொஸ்டினை வந்து நம்பரை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அப்படியே எழுதிருங்க. டார்க் ஈக்குவல் டு R கிராஸ் எஃப்னு போட்டுக்கோங்க. இப்போ i j k இப்படி போட்டு டிட்டர்மினன்ட் மெத்தட்ல பண்ணிடலாம்.
ஃபர்ஸ்ட் ஆர் பார் எழுதுங்க. ஆர் பார் வந்து 1, ஐ காம்பனன்ட் வந்து 1, ஜே காம்பனன்ட் -2, கே காம்பனன்ட் 1. அடுத்து ஃபோர்ஸ் எழுதிக்கிங்க. ஃபோர்ஸ் எக்ஸ் காம்பனன்ட் -2, ஒய் காம்பனன்ட் 2, ஜெட் காம்பனன்ட் வந்து 3 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐ இன்ட்டு ஃபர்ஸ்ட் -2 இன்ட்டு 3ன்னு போடலாம். கரெக்டுங்களா? மைனஸ் இன்ட்டு 3 என்ன போடுறோம், -6. அடுத்து 2 இன்ட்டு 1 -2ன்னு போடணும் இங்கே. அடுத்து மைனஸ் ஜே போட்டுக்கிட்டு இந்த 1 இன்ட்டு 3 3ன்னு போட்டுட்டு -2 இன்ட்டு 1. இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க, இங்கே அதாவது ஜே விட்டுட்டோம்னா இங்கே -2 இன்ட்டு 1 என்ன வரும்னு சொல்லுங்க உங்களுக்கு. -2 இன்ட்டு 1 -2 வந்துட்டு இங்கே ஒரு மைனஸ் போட்டு +2ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ப்ளஸ் கே கேப் போட்டுட்டு கேவோட ரோ காலம் விட்டுருங்க. 1 இன்ட்டு 2 2 கிடைக்குமா? அடுத்து மைனஸ் போட்டு -2 இன்ட்டு -2 +4 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்க -6 இன்ட்டு -2 -8 -8i இங்கே -5j வருது. இது வந்து பாருங்க 2 - 4 வந்து -2kன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இந்த ஆன்சர் எது பாருங்க, ஆப்ஷன் பி கரெக்டா வந்திருக்கு நமக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிட்டுலாம் பாருங்க. A door 1.6 meter wide requires a force of 1 Newton to be applied at the free end to open or close it. The force that is required at a point 0.4 meter distance from the hinge for opening close to the door is dash அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டோரை ஓப்பன் பண்றாங்க. அப்போ R1 டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 1.6 மீட்டர்ல அப்ளை பண்ணும்போது ஃபோர்ஸ் ரிக்வயர்டு வந்து 1 நியூட்டன் அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இஃப் R2ன்றது 0.4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அப்ளை பண்ணா அப்போ ஃபோர்ஸ் எவ்வளவு வேணும்ன்றாங்க. ரெண்டு கேஸ்ல நம்ம ரொட்டேஷனல் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் அப்ளை பண்ணோம். ரெண்டு கேஸ்ல டோர் ஓப்பன் பண்ணனா சேம் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் R1 இன்ட்டு F1, செகண்ட் கேஸ்ல R2 இன்ட்டு F2. ரெண்டு இடத்துல ஓப்பன் பண்றதுனால சேம் டார்க்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு F2 தான் கொஸ்டின் மார்க். இந்த F2 தான் கொஸ்டின் மார்க். அப்போ F2 இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம் பாருங்க, R1 F1 டிவைட் பை R2ன்னு போட்டுங்க. R1 வந்து நமக்கு 1.6ன்னு கொடுத்துருக்காங்க. F1 வந்து F1 பாருங்க 1 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. 1 நியூட்டன் போட்டாச்சு. டிவைட் பை R2 வந்து 0.4. ஓகேங்களா? இந்த 0.4 1.6 கேன்சல் பண்ணா 4 வரும். 4 into 1 4 நியூட்டன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து 4 நியூட்டன் இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A flywheel of moment of inertia 2 kg/m² is rotated at a speed of 30 radian per second. A tangential force of the rim stops the wheel in 15 seconds. The average torque of the force is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2 kg/m² கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆங்குலர் ஸ்பீட், இனிஷியல் ஆங்குலர் ஸ்பீட் வந்து 30 ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைனலி ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி 0, டைம் டேக்கன் வந்து 15 செகண்ட். அப்போ டார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டார்க் என்ன ஃபார்முலா பாருங்க, I இன்ட்டு ஆல்ஃபா. ஆக்சுவலாக ஆல்ஃபாக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி டிவைட் பை டைம் அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ டார்க் பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், I இன்ட்டு ஆல்ஃபா பிளேஸ்ல ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் டிவைட் பை டைம்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ I வந்து 2ன்னு வருது, ஒமேகா வந்து 0 மைனஸ் ஒமேகா நாட் 30 டிவைட் பை 15 போட்டுக்கலாம். இப்போ 0 - 30 மைனஸ்னு வரும். சரிங்களா? மைனஸ்ன்றது ரிட்டார்டிங் டார்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? மைனஸ்ன்னு போட்டு இந்த 30யும் 15 கேன்சல் பண்ணா 2 வரும். 2 × 2 4ன்னு கிடைக்குது. ஸோ தட் 4 நியூட்டன் மீட்டர், -4 நியூட்டன் மீட்டர். இங்க மேக்னிடியூட் மட்டும் கேட்டிருக்காங்க, மைனஸ்ல கேட்காம, அதனால நம்ம 4ன்னு அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A mass of 10 kg connected at the end of a rod of negligible mass is rotating in a circle of radius 30 cm with an angular velocity 10 radian per second. If this mass is brought to rest in 10 seconds by a brake, what is the magnitude of the torque applied? ஸோ போன கொஸ்டின் மாதிரியே தான் கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் தான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ராட், மாஸ்லெஸ் ராட் எடுத்துட்டு இங்கே வந்து 10 கிலோகிராம் மாஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மாஸ் வந்து 10 கிலோகிராம் மாஸ். இதை வந்து எபோட் இந்த பாயிண்ட் வச்சுட்டு இதை இப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க. வித் ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ 10 ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? லெங்த் ஆஃப் தி ராட் வந்து 30 சென்டிமீட்டர். இந்த லெங்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா, லெங்த் வந்து 30 சென்டிமீட்டர். இதை நம்ம ரேடியஸ் கூட எடுத்துக்கலாம். 10⁻⁻2 போட்டோம்னா மீட்டர் கிடைக்கும். அப்போ லெங்த் இஸ் ஈக்குவல் டு 0.3 மீட்டர் லெங்த் வந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு இந்த லெங்த் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆவரேஜ் டார்க் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் டார்க் ரிக்வயர்ட் டு ஸ்டாப் கண்டுபிடிக்கணும். இது ஆவரேஜ் டார்க் ரிக்வயர்ட் தானே ஸ்டாப். டார்க் என்ன ஃபார்முலா, I ஆல்ஃபான்னு எடுத்துங்க. ஐக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது பார்ட்டிக்கல் தானே. பார்ட்டிக்கலுக்கு வந்து mr², r வந்து Lன்னு எடுத்துங்க, ml² எடுத்துக்கலாம். ஐக்கு ஆல்ஃபாக்கு என்ன ஃபார்முலா, ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் டிவைடட் பை டைம் போட்டுக்கணும். டைம் எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டைம் வந்து 10 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி தான் ஒமேகா நாட் 10 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல வந்து ஸ்டாப் பண்ணணும், பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேக்னா ஃபைனலா ஆங்குலர் வெலாசிட்டி 0ன்னு கொடுக்கணும். ஸோ ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி 0 அப்படின்னு எடுத்துங்க. ஸோ இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி 10, ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி 0, மாஸ் வந்து 10 அப்படின்னு எடுத்துங்க.
இப்போ இந்த டார்க் வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா m into L ஸ்கொயர், ஆல்ஃபா வந்து ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் பை டி. ஓகேங்களா? இப்போ m வந்து 10 கிலோகிராம், L வந்து 0.3. ஸோ 0.3 ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு ஒமேகா 0 மைனஸ் ஒமேகா நாட் வந்து 10 டிவைட் பை டைம் வந்து 10ன்னு போட்டுக்குங்க. இப்போ 10 10 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே -1 இருக்கு. இங்கே வந்து பாருங்க என்ன இருக்கு பாருங்க, இங்கே 10 இருக்குங்களா? இது 0.3 ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன வரும்னா 0.09 கிடைக்கும் இன்ட்டு -1ன்னு இருக்கு. ஸோ ஆக மொத்தம் -0.9 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது நியூட்டன் மீட்டர்ல. இங்கே நமக்கு வந்து என்னது மேக்னிடியூட் மட்டும் கேட்டிருக்காங்க, அதனால 0.9 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன்ல மைனஸ் இருந்தா மைனஸ் எடுத்துருக்கலாம், அப்படியே பிளஸ்ல இருக்கனால பிளஸ் ஆன்சரே போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A disk is rotating with angular velocity omega. A force F acts at a point whose position vector with respect to the axis of rotation is r. The power associated with the torque due to the force is given by அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஜென்ரலா வந்து பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பவருக்கு வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல பவருக்கு வந்து எஃப் டாட் வி, ஃபோர்ஸையும் வெலாசிட்டி ரெண்டு வெக்டாரின் டாட் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு பவர் கிடைக்கும் டிரான்ஸ்லேட்டரி மோஷன். அப்படியே இதுல இருந்து நம்ம கம்பேர் பண்ணி எழுதிடலாம். பவர் வந்து ரொடேஷன் மோஷன்ல ஃபோர்ஸ் பிளேஸ்ல டார்க்கு, வெலாசிட்டி பிளேஸ்ல ஆங்குலர் வெலாசிட்டின்னு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டீங்கன்னா சரியா போயிருது. சரிங்களா? டிரான்ஸ்லேட் ரொடேஷன் மோஷன்ல பவருக்கு வந்து டார்க் இன்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி போட்டுங்க. ஓகேங்களா? அடுத்து டார்க் என்ன ஃபார்முலா? ஆர் கிராஸ் எஃப். கரெக்டுங்களா? ஆர் கிராஸ் எஃப். அப்போ டார்க் பிளேஸ்ல ஆர் கிராஸ் எஃப் போட்டுடலாமா? ஸோ ஆர் கிராஸ் எஃப் எல்லாமே வெக்டார்ல இருக்கு. டாட் ஒமேகா அப்படின்னு எடுத்துங்க. இதுதான் பவர். ஸோ பவர் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் டாட் ஒமேகா. ஸோ இந்த ஆப்ஷன் எது கரெக்டா பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க. ஆங்குலர் மொமெண்டம் இஸ், ஆங்குலர் மொமெண்டம் ஆக்சுவலா வந்து மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா மொமெண்டம் L இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. ஸோ இங்க இருக்கிறதுக்கு எதுனா ஆர் கிராஸ் பண்ணும்போது அது மொமெண்ட் ஆஃப் இந்த குவான்டிட்டி சொல்லணும், மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம். அதே மாதிரி தான் டார்க்கும் என்ன சொல்லுவோம்னா ஆர் கிராஸ் எஃப்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது ஃபோர்ஸை வந்து ஆர் கிராஸ் பண்ணும்போது அது என்ன சொல்றோம்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்ட்டுக்கு மொமெண்டம்க்கு ஆர் கிராஸ் பண்றோம். ஸோ இது வந்து மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம்ன்றது என்ன சொல்லுங்க? மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம். சரிங்களா? அதனால போன கொஸ்டின் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ 10th கொஸ்டின் பார்க்க போறோம். The unit mass having r bar is equal to 8i minus 4j and velocity 8i plus 4j in its angular momentum is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்க போறோம். ஆங்குலர் மொமெண்டம்க்கு ஆக்சுவலா ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஐ ஒமேகா. ஆக்சுவலா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. இது டிரான்ஸ்லேட்டரி மோஷன். ரொடேஷனல் மோஷன்ல மொமெண்டம் பிளேஸ்ல ஆங்குலர் மொமெண்ட் வச்சுங்க, மாஸ் பிளேஸ்ல ஆங்குலர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஞாபகம் வச்சுங்க, வெலாசிட்டி பிளேஸ்ல ஆங்குலர் வெலாசிட்டி இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஐ ஒமேகா வந்துடும். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் மாஸ் தானே சொல்லியிருக்காங்க, அது பார்ட்டிகல் மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு ஃபார்முலா வந்து நம்ம எம்ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் இன்ட்டு ஒமேகா இது போட்டுங்க. ஆர் ஒமேகா வெலாசிட்டி போட்டுக்கலாம். ஸோ எம் இன்ட்டு ஆர் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃபார்முலா கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ பி என்றது எம் இன்ட்டு வி தானே. இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இப்போ சொல்றது பாருங்க. ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி, பி என்றது எம் இன்ட்டு வி. ஸோ ஆர் கிராஸ் எம் இன்ட்டு வின்னு எடுத்துங்க. எம் வெளியில எடுத்துட்டீங்கன்னா எம் இன்ட்டு ஆர் கிராஸ் வி அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா இதுதான் ஆங்குலர் மொமெண்டம். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் வந்து perpendicular to the plane in which r and v are present அப்படின்னு வருது. ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆங்குலர் மொமெண்ட் வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் r and v ல வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆரும் வியும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் கிடைச்சிரும் பாருங்க. ஸோ இப்போ இந்த ஆங்குலர் மொமெண்டம் எப்படி பண்ணலாம்? மாஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? யூனிட் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? மாஸ் வந்து யூனிட் மாஸ் அப்படின்னா m இஸ் ஈக்குவல் டு 1. m வேல்யூ வந்து எவ்வளவு வருது? 1ன்னு வருது. ஓகேங்களா? அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு r கிராஸ் v நியூமரிக்கலி அப்படியே போட்டுடலாம். ஸோ l இஸ் ஈக்குவல் என்ன வரலாம்னா i j k ன்னு போட்டுருக்கேன். r-க்கு பாருங்க 8i minus 4j plus 0k அப்படின்னா 8i minus 4j plus 0k போட்டுருங்க. இப்போ வெலாசிட்டிக்கு போடுங்க 8i plus 4j plus 0k, 8i plus 4j plus 0kன்னு போட்டுருங்க. இப்போ இது கிராஸ் பண்ணுங்க. i இன்ட்டு 8 இன்ட்டு 0 0ன்னு வந்துடும். இந்த 8 இன்ட்டு 0 0ன்னு வந்துடுது. கரெக்டுங்களா? சரி, அடுத்து மைனஸ் ஜே இன்ட்டு இப்போ என்ன வரும்? மைனஸ் ஜே போடும்போது சாரி ஐக்கு போடும்போது ஐயுடைய கரஸ்பாண்டிங் ரோ காலமீட்டருக்கு -4 இன்ட்டு 0 0 4 இன்ட்டு 0 0ன்னு போட்டோம். அடுத்து ஜேக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா ஜேயோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் எடுத்துட்டீங்கன்னா 8 இன்ட்டு 0 0 8 இன்ட்டு 0 0ன்னு வந்துருது. அப்போ ஜேக்கும் 0 வந்துருது. பிளஸ் இப்போ கே காம்பனண்ட் போடும்போது ஆன்சர் வரப்போகுது. கேக்கு கரஸ்பாண்டிங் ரோ காலம் எடுத்தோம்னா 8 இன்ட்டு 4 என்ன வருது சொல்லுங்க? 32. மைனஸ் போட்டு 8 இன்ட்டு -4 -32 பிளஸ் 32ன்னு ஆயிரும். பிளஸ் 32ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வரும்? 32 பிளஸ் 32 64k. ஸோ ஆன்சர் வந்து 64k. கே என்றது எந்த டைரக்ஷன்? பாசிட்டிவ் கே டைரக்ஷன் வந்துருக்கு நமக்கு. அதனால இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 64 யூனிட் பாசிட்டிவ் கே டைரக்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10th கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
If the earth is a point mass of 6 into 10 power 24 kilogram revolving around the sun at a distance of 1.5 into 10 power 8 kilometer and in time t is equal to 3.14 into 10 power 7 second, then the angular momentum of the earth அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா angular momentumக்கு என்ன ஃபார்முலா? mvr. பாயிண்ட் மாஸ்க்கு angular momentum mvr அப்படின்னு எடுத்துக்கணும். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு என்ன போட்டுறோம்? டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுரும். வெலாசிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க? ஆர் ஒமேகான்னு தெரியும். ஸோ அந்த ஆர் ஒமேகா அவங்க சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அப்போ எல் இஸ் ஈக்குவல் எம் இன்ட்டு வெலாசிட்டி பிளேஸ்ல ஆர் ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆர் ஒமேகா இன்ட்டு ஆர் கரெக்டுங்களா? அப்போ எம் இன்ட்டு ஒமேகா இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வந்திருக்கு. அடுத்து ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/t நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ ஒமேகா பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் எம் இன்ட்டு ஒமேகா பிளேஸ்ல 2π/t சப்ஸ்டிட் பண்ணிட்டு இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்குங்க. இப்போ ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. எம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. மாஸ் வந்து நமக்கு 6 into 10 power 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 into 10 power 4னு போட்டு 10 power 24 போட்டாச்சு. ஓகேங்களா? 6 into 10 power 24. ஓகேங்களா? 6 into 10 power 24னு வந்திருக்கு. 6 into 10 power 24னு வந்திருக்கு மாஸ். இன்ட்டு 2னு போட்டுருங்க. பை வந்து நம்ம எவ்வளவு போட்டுக்கலாம் சொல்லுங்க? 22/7 எடுத்துக்கலாம். இல்லைன்னா 3.14 எடுத்துக்கலாம். பை கரெக்டுங்களா? இன்ட்டு டிவைட் பை டைம். டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்பா? 3.14 into 10 power 7 எடுத்தாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆர் ஸ்கொயர் இருக்கு. ஆர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்பா? ஆர் வந்து 1.5 into 10 power 8 கிலோமீட்டர். கிலோமீட்டர் மீட்டரா மாத்தீங்க. அப்போ கிலோமீட்டர் மீட்டரா மாத்தினா ஒரு 10 power 3 எடுத்துக்கணும். ஸோ 1.5 into 10 power 11 வந்துடும். ஓகேங்களா? ஸ்கொயர் போட்டுக்குங்க. இப்போ இந்த 3.14 கேன்சல் பண்ணிடுங்க. இங்க 10 power 11 ஸ்கொயர் வந்து 10 power 22. இங்க ஒரு 10 power 24 இருக்கு. 10 power 46 வந்துடும். கீழே இருக்கிற ஒரு 7 கேன்சல் பண்ணா 10 power 39 வந்துடும். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க? 6 into 2 into 1.5 அப்படின்னு நமக்கு இருக்கு. 6 into 2 into 1.5 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா 27 into 10 power 39 வரும். இதை நம்ம வந்து 2.7 into 10 power 14 எழுதிக்கலாம். ஓகேங்களா? யூனிட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் என்ன பாத்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2.7 into 10 power 4 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 12th கொஸ்டின். A particle with the position vector r as linear momentum p, which of the following statement is true in respect to of its angular momentum L about the origin அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு ஆங்குலர் மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா L is equal to r cross p ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ L is equal to rp sin theta அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? sin theta வந்து 1ன்னு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் sin theta வந்து 1. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் வந்து மேக்ஸிமமா இருக்கும். அப்போ sin theta equal to 1ன்னா theta equal to 90 டிகிரி வரணும். ஓகேங்களா? அப்போ தீட்டான்றது என்னது? ஆங்கிள் பிட்வீன் r and p. அப்போ r-ம் p-யும் பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா r-ம் இந்த p-யும் வந்து பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்படின்னா ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. By keeping moment of inertia of a body constant, if you double the time period, angular momentum of the body அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா கரெக்டுங்களா? இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ ஐ வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாமா? ஸோ ஐ வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துங்க. இப்போ என்ன பண்றா? அப்போ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஒமேகா வரும். ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா? 2π/t கரெக்டுங்களா? அப்போ ஆங்குலர் மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் 2π/tன்னு வருது. இதுல இருந்து ஆங்குலர் மொமெண்டம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஆங்குலர் மொமெண்டம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைம் வருது. அப்போ L1/L2 இஸ் ஈக்குவல் டு T2/T1 அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா டைம் வந்து டபுள் பண்ணிட்டாங்க. அப்போ T2 இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் T1 வச்சுங்க. அப்போ T2 வந்து 2 times ஆஃப் T1 போட்டு டிவைட் பை T1 போட்டீங்கன்னா T1 கேன்சல். ஸோ L1/L2 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்திருக்கு. L2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? L1/2. L1/2னா அப்போ ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஆஃப் தி இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் ஆயிருது. ஸோ பிகம்ஸ் ஆஃப் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் டார்க் இஸ் 0 தென் ஆக்சுவலா டார்க்குக்கும் ஆங்குலர் மொமெண்டம்க்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அப்போ டார்க் 0ன்னு போட்டோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வந்து 0. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகலன்னு அர்த்தம். சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டைம் தான் 0 சொல்றாங்க. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகலன்னு அர்த்தம். ஸோ தட் எல் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா அது கன்சர்வ்டுன்னு சொல்றோம். ஸோ அப்போ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. அப்போ எக்ஸ்டர்னல் டார்க் ஆக்ட்ஸ் ஆன் தி சிஸ்டம் 0வா இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வந்து 0 வரும். அதனால ஆங்குலர் மொமெண்டம் வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஸோ தட் 14th கொஸ்டினுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு.
அடுத்து நம்ம 15th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. The total angular momentum of a rotating body remains constant if the net torque acting on the body is dash கேட்டிருக்காங்க. இப்போ போன கொஸ்டினவே அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ கான்ஸ்டன்ட்னா அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் டிஃபரன்ஷியேட் பண்ண கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட்னா 0. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் தான் டார்க். அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு டார்க் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா மற்ற ஆன்சர்லாம் புரிஞ்சிடும். ஸோ தட் டார்க் வந்து அப்போ ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா டார்க் வந்து 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 15th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 16th கொஸ்டின். தி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஏ ரொட்டேட்டிங் பாடி சேஞ்சஸ் ஃப்ரம் A0 to 4A0 in 4 minutes. தி டார்க் ஆக்டிங் ஆன் தி பாடி இஸ் டேஷ். இப்போ வந்து ஆக்சுவலா ஆங்குலர் மொமெண்ட் டார்க் வந்து ஆங்குலர் மொமெண்ட்டுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படி தானே சொல்றோம். இதை வந்து இப்படி கூட எடுத்துக்கலாம். ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம், அதாவது சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் பை டைம் டேக்கன் எடுத்துங்க. இங்க ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4A0 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து A0 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் 4A0 போடுங்க, மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து A0 எடுத்துங்க, டிவைட் பை 4 மினிட். அப்படியே டைம் வந்து மினிட்லேயே வச்சுக்கிங்க. சரிங்களா. இப்போ 4A0 மைனஸ் A0 வந்து 3A0 டிவைட் பை 4 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3A0/4. அப்போ டைம் அந்த ஆங்குலர் மொமெண்டம் என்ன யூனிட்ல கொடுத்துருக்காங்களோ அப்படியே அந்த யூனிட்டே ஆன்சர் வந்துடும். ஸோ 16th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 17th கொஸ்டின். If the radius of the earth contracts 1/n of its present day value, the length of the day will be approximately அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இனிஷியல் ரேடியஸ் R1 வந்து ஆர்னு வச்சுங்க, ஃபைனல் ரேடியஸ் R2 வந்து R/n டைம்ஸ் கான்ட்ராக்ட் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இனிஷியல் டைம் வந்து 24 ஹவர்ஸ் எடுத்துங்க, ஃபைனல் டைம் தான் நமக்கு கொஸ்டின் மார்க் வேணும். இப்போ வந்து இப்படி கான்ட்ராக்ட் ஆகிறதுனால ஆங்குலர் மொமெண்டம் மாறாது, ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ். அப்போ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் எடுத்துங்க. ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஃபார்முலா I ஒமேகா. ஸோ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஃபார்முலா I ஒமேகா. இனிஷியல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டு இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்ட்டுக்கு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் இன்டு ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி போட்டுக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஸ்பியர், எர்த் வந்து சாலிட் ஸ்பியர், ஸோ தட் 2/5 mr² போட்டுக்கணும். mr1². கான்ட்ராக்ட் ஆகுது மாஸ் மாறாது இன்டு ஒமேகா1 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வர சொல்லுங்க 2/5 ஃபைனல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/5 mr2² இன்டு ஒமேகா2 போட்டுங்க. இப்போ 2/5m 2/5m கேன்சல் பண்ணிருங்க. சரிங்களா. இப்போ R1² இங்க அப்படி எழுதிட்டு ஒமேகா1 வந்து 2π/t1. ஓகேங்களா. 2π/t1 போட்டுங்க. இங்க ஒமேகா R2² அப்படியே வச்சுட்டு ஒமேகா2 வந்து 2π/t2 போட்டுக்குங்க. இப்போ 2π கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா ஒமேகாக்கு ஃபார்முலா θ/டைம். θன்றது ஒரு ரொட்டேஷன் 2π இருந்தா டைம் வந்து டைம் பீரியட் t ன்னு எடுத்துக்கலாம் இந்த ஃபார்முலா. இப்போ R1 வந்து R1² அப்படியே வச்சுங்க, T1 வந்து 24 ஹவர்ஸ் போட்டுங்க. ஓகேங்களா. இஸ் ஈக்குவல் டு R2² வந்து R2 வந்து R1/n தானே போட்டிருக்கோம். R2 வந்து R1/n போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு டிவைட் பை டைம் அப்படி எழுதிக்கிங்க. இப்போ R1² கேன்சல் பண்ணிருங்க. இங்க T இங்க வந்துடும். கரெக்டுங்களா. T இங்க வந்து 24 அங்க போயிடும். 24 டிவைட் பை இந்த n-க்கு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, பை n². ஸோ நியூ டைம் பீரியட் பிகம் 24/n² அப்படின்னு நமக்கு 17th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கரெக்டா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. கரெக்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A thin circular ring of mass m and radius r is rotating about its axis with a constant angular velocity omega. Two objects each of mass m are attached gently to the ring. The wheel now rotates with an angular velocity. இங்க ஜென்டிலா ரொட்டேட் பண்ணும்போது நம்ம டார்க் அப்ளை பண்ணலன்னு அர்த்தம். இப்போ டார்க் அப்ளை பண்ணலன்னா டார்க் 0 அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ தட் இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் எடுத்துங்க. இனிஷியலா ரிங் இப்படி இருந்திருக்கு, இப்போ இந்த ஆக்சிஸ்ல இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இது மாஸ் ஆஃப் தி ரிங் கேபிட்டல் M போட்டுங்க. இப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா I ஒமேகா. ஸோ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இன்டு ஒமேகா, இனிஷியல் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் இன்டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு போட்டுக்கலாம். இனிஷியலா ரிங் மட்டும் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr² போட்டு இன்டு ஒமேகா போட்டு ஃபைனலா என்ன பண்றோம்னா ரெண்டு ஸ்மால் மாஸை இப்படி அட்டாச் பண்றோம். ஸ்மால் மாஸை அட்டாச் பண்றோம். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கூடியிருது. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன பண்ணும், ரிங்குக்கு mr² போடுங்க, பிளஸ் அந்த ரெண்டு பார்ட்டிகல் r டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் தானே இருக்கு. அப்போ பார்ட்டிகளுக்கு mr² போட்டீங்கன்னா ஸ்மால் mr² இன்டு ஒமேகான்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஒமேகா டேஷ் ஃபைனல் ஒமேகா அப்படி ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. இங்க r² காமனா எடுத்து கேன்சல் பண்ணிருக்குப்பா. அப்போ இதுல இருந்து என்ன வரும் பாருங்க, நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M கேபிட்டல் இந்த கேபிட்டல் M பை ஒமேகா டிவைட் பை கேபிட்டல் M பிளஸ் 2 இன்டு ஸ்மால் m இப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 18th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி கரெக்டான ஆன்சர். அடுத்து 19th கொஸ்டின் பாருங்க. A disc of mass 2 kg and radius 0.2 meter is rotating with angular velocity 30 radian per second. What is the angular velocity if two masses of each 0.25 kg is put on periphery of the disc?
இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மே தான், அது ரிங்னு கொடுத்தாங்க. இது வந்து என்னது டிஸ்க்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து ஒரு டிஸ்க்னு எடுத்துக்கலாம். இந்த ஆக்சிஸ் இப்படி ரொட்டேட் பண்றாங்கன்னு வச்சுங்க. ஓகேங்களா? இதுல வந்து என்ன பண்ணலாம்னா, இங்க டார்க் வந்து 0ன்னு எடுத்துங்க. சோ தட் இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து இனிஷியல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டு இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் இன்டு ஃபைனல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டு ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி போட்டுங்க. பாருங்க, இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து 30ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மாஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. எம், கேபிட்டல் எம் வந்து 2 கிலோகிராம், ஸ்மால் எம் வந்து 0.25 போட்டுக்குங்க. ரேடியஸ் வந்து 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 0.2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இதை சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பாருங்க, என்ன பண்ணோம், இதுக்கு இனிஷியல் ஆங்குலர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் வந்து mr²/2 mr²/2 இன்டு ஒமேகான்னு போட்டுங்க. ஒமேகா 1 இஸ் ஈக்குவல் ஃபைனலா பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் மாசஸ் இங்க பிளேஸ் பண்றாங்க. இது ஸ்மால் எம், இது ஒரு ஸ்மால் எம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, டிஸ்க்கு வந்து mr²/2 போட்டுட்டு பிளஸ் 2 மாசுக்கு 2 இன்டு எம் ஸ்மால் ஆர், அது இது r², ஸ்மால் எம் இன்டு r² போட்டுட்டு இந்த ஒமேகா 2ன்னு போட்டுக்குப்போம். இப்போ r² காமனா கேன்சல் பண்ணிடுவோம். r² காமனா கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ ஒமேகா 2 தானே வேணும். ஒமேகா 2க்கு எப்படி எழுதலான்றத பாருங்க. ஒமேகா 2 எப்படி எழுதலாம்னா, கேபிட்டல் m/2 இன்டு ஒமேகா 1. ஓகேங்களா? அப்படின்னு எழுதிட்டு டிவைடட் பை, இங்க என்ன இருக்குது அப்படி எழுதிக்கிங்க, m/2 பிளஸ் இந்த 2 ஒமேகா 2m 2m அப்படின்னு இருக்கும் ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்றோம். பார்த்துங்க, இப்போ இது சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து இப்போ இது ஆக்சுவலா இங்க ஒமேகா 2 தானே வேணும், இங்க ஒமேகா 1 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண போறோம். இது சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா, இந்த கீழே 2 எல்சிஎம் எடுத்துருங்க. அப்போ m ஒமேகா 1 டிவைட் பை 2 இருக்கும். இங்க என்ன இருக்கும் பாருங்க, m பிளஸ் 4m டிவைட் பை 2 வருது. 2 2 கேன்சல் பண்ணிருங்க. இப்போ m வந்து 2 சப்ஸ்டிட்யூட், ஒமேகா 1 13 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு டிவைட் பை கேபிட்டல் M2 பிளஸ் 4 இன்டு 0.25 போட்டுக்குங்க. இப்படி போட்டீங்கன்னா என்ன வரும், 2 இன்டு 30 டிவைட் பை, இங்க என்ன வருது பாருங்க, 2 பிளஸ் இங்க 4 இன்டு 0.5 1 பிளஸ் 2 3ன்னு வருது. 3யும் இந்த இது 10 கேன்சல் 10 கிடைக்குது. 2 இன்டு 10 20ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ 20 வந்திருக்கும். ஆப்ஷன் 20 இல்லை. அப்போ 20 ரேடியன் பர் செகண்ட் ஆன்சர் வந்திருக்கணும். ஒருவேளை இங்க 2 மாசஸ்ன்னு கொடுக்காம ஒரே ஒரு மாசம் கொஸ்டின் கொடுத்து ஒரே மாசம் இருந்துச்சுன்னா, அப்ப இந்த ஒரே ஒரு மாசம் இருக்கிறதா எடுத்துருக்கலாம் நம்ம. இப்ப இந்த மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட்ல நம்ம சம் சொன்ன மாதிரி சொல்லியிருந்தா ஆன்சர் 20 வந்திருக்கும். அப்படி இல்லை, ஒரு மாசம் தான் இருக்கு அப்படின்னு எடுத்திருந்தா இப்ப என்ன ஃபார்முலா வந்திருக்கும்னா, அப்படியே இங்க 2m போடாம ஒரே ஒரு m போட்டிருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, ஒமேகா 2 இஸ் ஈக்குவல் டு m/2 இன்டு ஒமேகா 1 டிவைட் பை m/2 பிளஸ் ஸ்மால் m அப்படின்னு வந்திருக்கும். இங்க வந்து ஒரு m மட்டும் போட்டிருக்கும். இங்க ஒரு மாசம் மட்டும் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்த மாதிரி எடுத்திருந்தா. இப்போ என்ன வந்திருக்குன்னா, ஒமேகா 2 இஸ் ஈக்குவல் டு m இன்டு ஒமேகா 1 டிவைட் பை 2ன்னு வந்துட்டு m பிளஸ் 2m டிவைட் பை 2ன்னு கிடைச்சிருக்கும். 2 2 கேன்சல் ஆயிருச்சுன்னா இப்போ ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக சால்வ் பண்ணியிருந்தோம். m வந்து 2 இன்டு இது 13 போட்டுட்டு டிவைட் பை இந்த m வந்து 2ன்னு போட்டு பிளஸ் 2 இன்டு 0.5 என்ன கிடைச்சிருக்குன்னா 0.5 கிடைச்சிட்டு, இப்போ 2 இன்டு 30 60 டிவைட் பை 2.5 வந்திருக்கும். அப்போ 2.60 டிவைட் பை 2.5 நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் வந்து 24ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ இங்க ஒரே ஒரு மாஸ் இருக்குன்னு எடுத்திருந்தீங்கன்னா, இங்க வந்து 2 மாஸ் எடுக்காம ஒரே மாஸ் எடுத்தா நமக்கு 24 ரேடியன் பர் செகண்ட் வந்திருக்கும். இல்ல 2 மாஸ் இருக்கிற மாதிரி பண்ணா 20 ரேடியன் பர் செகண்ட் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஸ்டின்ல அவங்களே ஒரு மாசம் தான் கொடுத்ததுனால நம்ம 24 கரெக்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Circular disc of mass 2 kg and radius 1 meter is rotating about an axis perpendicular to its plane and passing through its center of mass with a rotational kinetic energy of 8 joule. The angular momentum is dash ன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் வேணும், அப்படி தானப்பா? ஸோ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, கவனிங்க, அதாவது ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு I ஒமேகா, கரெக்டுங்களா? ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, ஆஃப் I ஒமேகா ஸ்கொயர்னு வந்திருக்கும். இப்போ ஐல மல்டிப்ளை பண்ணி ஐல டிவைட் பண்ணிருங்க. அப்படி பண்ணீங்கன்னா ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி என்ன வருதுன்னா L²/2I வருது. ஓகேங்களா? இதுல இருந்து L² இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு I இன்டு ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு போட்டுங்க. இப்போ L இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டு I இன்டு ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜின்னு போட்டுக்கலாம். ஐக்கு என்ன ஃபார்முலா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mr²/2. ஏன்னா வந்து நமக்கு டிஸ்க்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் என்ன வருதுன்னா 2 இன்டு I பிளேஸ்ல mr²/2ன்னு போட்டு இன்டு ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ 2 2 கேன்சல் பண்ணிருங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா என்ன வந்திருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் mr² இன்டு ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. ஓகேங்களா?
ஸோ ஓகே, இப்போ வந்து ரொடேஷனல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 ஜூல். ரொடேஷனல் கைனடிக் எனர்ஜி 8 ஜூல். அடுத்து வந்து மாஸ் வந்து 2 கிலோகிராம். மாஸ் வந்து 2 கிலோகிராம். ரேடியஸ் வந்து 1 மீட்டர். ரேடியஸ் வந்து 1 மீட்டர். அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி மாஸ் 2, ரேடியஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு ரொடேஷனல் கைனடிக் எனர்ஜி 8. ஸோ இப்போ வந்து 2 இன்ட்டு 1 2, 2 இன்ட்டு 8 16. 16 ரூட் எடுத்தால் நமக்கு 4ன்னு வருது. யூனிட் ஆஃப் ஆங்குலர் மூமெண்ட்டை வந்து ஜூல் செகண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஆங்குலர் மூமெண்டம் 4 ஜூல் செகண்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா?